10ஆம் அதிகாரம் முக்தி. உண்மையை உலகுக்கு எடுத்துரைக்க உலகினிலே வந்தேன் மனுவாக. உண்மையை உள்ளபடி தேடுவோர்கள் என் வாக்கை நல்லபடி நாடுவார்கள். சத்தியத்தை நீங்கள் அறிந்ததனால் சத்தியம் அளிக்கும் முக்தியினை என்னடியாராய் வாழ்பவர்கள் இந்த உண்மையை அறிந்தவர்கள். எதற்கும் அடிபணிந்து வாழவில்லை, பிறர் தரும் முக்தியோ தேவையில்லை. பாவத்திற்கென்றே தம்மை விற்றோர் அதற்கே அடிமையாகிடுவார். பரிவுடன் உங்களை மீட்பதனால் பெறுவீர் உண்மை முக்தியினை. உங்களை மேற்கொண்டு ஆளுவோர்க்கு உள்ளபடி நீங்களும் அடிமையாவீர். நன்மை எதுவென அறிந்திருந்தும் நாடியதன்படி வாழ்ந்திராமல் மனம் போன போக்கிலே வாழ்வதினால் குற்றமே செய்தீர் மனசாட்சிகள். ஊத்தை சடலத்தை உப்பிருந்த பாண்டத்தை பாவத்திற்கென்றே விருந்தாக படைத்து இச்சைகளுக்கென்று மனதில் இடமளிக்க வித்தாகி அவை உம்மை பாவத்தில் வாழ வைக்கும். பாவத்தில் போட்ட வித்துமோ முளைத்து மரணத்தை நிச்சயம் மெய்யாக்கிடும். பாவத்தின் முடிவோ நிலை நின்ற மரணம். பரமனின் அருள் தரும் முக்தியும் வாழ்வும். அந்தகாரத்தினின்று நம்மையும் மீட்டு முக்தேசன் தர வந்தான் உன்னத வாழ்வு. முக்தியளிக்க அவனும் வந்ததால் முக்தேசன் என்ற திருப்பெயர் கொண்டான். பரிகாரம் அவனாகி பாவத்திற்கென்று பாவியை மீட்கும் இறைவனுமானான். தேகத்தில் நாம் செய்த பாவமும் போக்க மானிட ஒரு கொண்டு நம்மிடை வந்தால் நம் தன்மை அவனுமே தன்னுடலில் ஏற்று நமக்காக பலியாகி நம்மையும் மீட்டான். மரணத்தின் நித்திய கொடுங்கோலை நீக்கி தன் மரண சாசனத்தால் வாழ்வும் அளித்தான். மரண இருளிலே வாழ்ந்திடும் நமக்கு முக்தியருளினான் தானும் மரித்தேன். நித்திய வாழ்க்கை நான் அளிப்பதனால் நிச்சயம் அவருக்கு அழிவு இல்லை. அபயம் அளிக்க நான் இருக்க ஆபத்து இல்லை அவருக்கென்றும். கரை குறை நம்மில் படியா வண்ணம் ஒளியின் மைந்தராய் வாழவென்று பாவம் நிறைந்த உலகினின்று காத்தான் நம்மை தன்னை அளித்து. ஆண்டவன் ஆன்மா உள்ள இடத்தில் அண்டா அடிமை தன்மை என்றும் முக்தியளித்த ஈசனுமே தந்தான் ஆன்ம சுதந்திரமே. மீண்டும் அடிமையாக வண்ணம் நிற்போம் உறுதியாய் உலகின் முன்னம். பாவ விடுதலை பெற்ற நாமும் பரமனின் சீடராயானதினால்
பரிசுத்த வாழ்வுடன் பரமபதம் நிச்சயம் பெறுவோம் பலனாக. என்னுடன் என்றும் நீங்கள் வாழ ஏற்ற இடம் ஒன்று என்னிடம் உள்ளது. அவ்விடம் வந்து என்னுடன் வாழ வருவேன், மீண்டும் அழைத்து செல்ல. தன்னுடைய பிள்ளையாக நம்மையும் மாற்று தன்மைந்தன் தன்னையும் தானே அளித்து ஏற்ற சமயம் வந்த போது மீட்பை நமக்கு அளித்தான் இறைவன். ஆகையால் இனியும் அடிமைகள் அல்ல, ஆனீர் சொந்தம் அவனுக்கென்றும். உங்கள் நிமித்தம் உவந்தே நாங்களும் இறைவனுக்கென்று நன்றியும் உரைத்தும் பரிசுத்த ஆவியால் புனிதமடைந்து உண்மையில் நீங்களும் நம்பிக்கை வைக்க அனாதியாய் உம்மை அறிந்து ஆண்டவன் அன்புடன் மீட்டான் ஆவியை அளித்து. அனைவரும் மீட்பை பெறவும் முடியுமா? அறிந்திட நாங்களும் விரும்பி வந்தோம். பரமபதம் அடைய பலரும் முயன்றும் பாடுகள் கண்டு பயந்து விலக குறுகிய வழியில் துன்பங்கள் அடைந்து நித்திய வாழ்வில் நுழைவோர் குறைவே. வழியாய் நானும் வந்தேன் உலகில் அழிவே இல்லை என் வழி வந்தால். பெருமை படைத்தோர் பெரும்பலம் படைத்தோர் உய்யும் வழியை நன்கு உணர்ந்தும் மாந்தரின் மதிப்பை மட்டுமே நாடி மறுத்தனரை என் திருவடி தேட. ஒருவர் துதியை மற்றவர் விரும்பி மனிதர் அளிக்கும் மாண்பை நாடுவோர் எவ்விதம் நம்பி என்னிடம் வருவர் இறைவன் அருளும் மாண்பை ஏற்க. துச்சமாய் உலகில் கருதப்பட்டோரும் துன்பப்பட்டோரும் திருந்திய தீயரும் நிச்சயம் நுழைவர் இறைவன் ஆட்சியில். என் மேல் வைத்த நம்பிக்கையாலே இதனை கண்டு இதயம் தீர்ந்தா மாந்தர் என்றும் இறைவனை அறியார். படித்த பலரும் பழமைவாதியும் மறுத்தனர் இவ்விதம் முக்தி வாழ்வை. முக்தி யோகம் என்ற 10ஆம் அதிகாரம் இத்துடன் நிறைவுற்றது.